ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூசர் ட்ரேடர் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி சென்சஸ் எக்ஸ்பிரியில் நான் என்னோடய லெவலில் ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்திருக்கு. கரெக்டாக காலையில் ஒரு 9:30 அந்த ரேஞ்சில் வந்து 79,500 வந்து டச் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போச்சு. ஸோ அந்த டைமில் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய லெவல் வந்து 600 கிட்ட வச்சுருந்தேன். ஸோ அதை தாண்டி போகும்போது நான் ட்ரேடை கமிட் பண்ணேன். ட்ரேடை கமிட் பண்ணதும் இன்னொரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ரீட்ரேஸ்மெண்ட்லேயும் முன்னாலேயே எடுத்துகிட்டு ஆவரேஜ் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட்டில் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதோட இன்றைக்கி ட்ரேடு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ப்ராஃபிட் வந்ததால் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து 80,000 வரையும் ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகிட்டே மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் வந்தது. ஸோ காலையிலே நான் வீடியோ போடும்போது 80,000 ரீச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரிட்டர்ன் வந்ததும் ஓகே, 79,900 வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க போல் இருக்குது அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட்டு லாஸ்ட்டில் அந்த லாஸ்ட் ½ சரியாக மார்க்கெட்டை விட்டு தூக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி 80,000 கீழே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட்டு இந்த மொமெண்டம் நல்ல மொமெண்டமாக இன்றைக்கி இருந்திருக்கு. கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த கேண்டிலில் வந்து 9:45 அந்த ரேஞ்சில் வந்து 140, அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது ரிஜெக்ட் ஆகி திரும்பியும் ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது 140 2 லாட்டு, 115 100 வந்து எல்லாத்துலேயுமே 2 லாட்டாக போட்டிருந்தேன். ஸ்டாப்லஸ் வந்து 90 வந்து வச்சுருந்தேன். பட் கரெக்டாக அந்த டைமில் வந்து 90.50 வரையும் வந்துட்டு திரும்பியும் மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணது பாருங்கள். கரெக்டாக இந்த கேண்டிலில் வந்து நான் ட்ரேட் கமிட் பண்ணது 948க்கு. இது வரையும் வந்துட்டு திரும்பி இங்கேருந்து மேலே திரும்பியும் பூமாச்சு. நான் இந்த கேண்டில்லே க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். அதாவது ஸ்டாப்லஸ் வந்து ட்ரையல் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைம்லேயே க்ளோஸ் பண்ணிவிட்டேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 250 தான் வந்து டார்கெட் வச்சுருந்தேன். ஆனால் சரி, மார்க்கெட் இன்றைக்கி எப்போ இருக்குன்னு தெரியல. ஏன்னா 2-3 டேஸாகவே வந்து சைட்வேஸ்லேயே மார்க்கெட் வந்து முடிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் வந்து சைட்வேஸாக இருந்ததுனா கஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நான் வந்து ஸ்டாப்லஸ் போட்டு வெளியே வந்துட்டேன். கரெக்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 250 வந்து இந்த 11 கேண்டிலில் தான் வந்து 250 கரெக்டாக அச்சீவ் ஆச்சு. பட் அது வரையும் நான் ஹோல்ட் பண்ணல. கிட்டத்தட்ட 1.5 ஹவர் ஹோல்ட் பண்ணியிருந்தால் மேபி என்னோடய டார்கெட் அச்சீவ் ஆகிக்கலாம். செகண்ட் டார்கெட் 400 வச்சுருந்தேன். அது வந்து கடைசி வரையுமே அச்சீவ் பண்ணாமல் இருந்தது. ஆனால் 3 o'clock இந்த 3 கேண்டில் 400 தாண்டிட்டாங்க இன்றைக்கி. ஆனால் சென்சஸ் எக்ஸ்பிரியில் நல்லா இருந்தது ட்ரேடு. கரெக்டாக கொஞ்சம் அஷ்யூம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த கேண்டில் இறங்கும்போது நான் வந்து பிஇ சைடில் வந்து ட்ரேடு எடுக்கிறதுக்கு கமிட் பண்ணலான்னு நினச்சேன். பட்டு இன்றைக்கி வந்து மேலே போகும் அப்படின்ற இதில் இருந்ததால் நான் வந்து பிஇ சைடில் வந்து கமிட் பண்ணல. ஆனால் சிஇ சைடில் ட்ரேட் எடுத்தவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி உங்கள் ட்ரேடிங் எப்படி இருந்துச்சு, நீங்கள் உங்களோட லெவல்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்யூச்சர்ஸில் நான் லெவல்ஸு வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கும் ஒரு அரௌண்ட் நான் ஒரு 10:30க்கே என்னோடய ட்ரேட் முடிஞ்ச உடனே லெவல்ஸையும் அப்டேட் பண்ணேன். இன்றைக்கி ஓரளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு. ஃப்யூச்சரில் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா எல்லா நாளும் எல்லாத்தும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.